சிந்து சமவெளி படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவர் தான் ஆக்டர் ஹரிஷ் கல்யாண். அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணாலும் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமா ரொம்பவே பிரபலமானாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் இளன் இயக்கத்துல பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. பியார் பிரேமா காதல் படமும் வெற்றியடையவே இப்போ ஒரு முன்னணி நடிகரா வலம் வராரு. இந்த நிலையில அவரோட லப்பர் பந்து அப்படிங்கிற படம் வர செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை ப்ரமோட் பண்ற விதமா ஹரிஷ் கல்யாண் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. அப்படி கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஹரிஷ் கல்யாண் பேசினது இப்போ சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. டைரக்டர் இளன் இயக்கத்துல கவின் நடிச்ச படம் தான் ஸ்டார். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாச்சு. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறம் கலவையான விமர்சனங்கள் தான் அந்த படத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டார் படத்துல முதல்ல ஹரிஷ் கல்யாண் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணை வச்சு நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் கூட வெளியாச்சு. ஆனா சில காரணங்கள்னால அந்த படத்துல கவின் ஹரிஷ் கல்யாணை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஸ்டார் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது கூட ஹரிஷ் கல்யாண் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வின் பண்றதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு மறைமுகமா ஸ்டார் படத்தை தாக்கி ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. இந்த நிலையில ரீசெண்ட் இன்டர்வியூல ஹரிஷ் கல்யாண் ஸ்டார் படத்தை பத்தி பேசியிருக்கிறது இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் ஸ்டார் படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கூட நடந்துச்சு. நானுமே இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தயாராகிட்டு வந்தேன். ஆனா திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. ஸ்டார் படத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு கவின் வச்சு போஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா எதுவுமே சொல்லல. சம்பந்தப்பட்ட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சொல்லியிருக்கணும். ஆனா அவங்களும் சொல்லல. இப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா தேவையில்லாம குத்தி காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹரிஷ் கல்யாண் பேசியிருந்தாரு. ஹரிஷ் கல்யாண் இந்த இன்டர்வியூல டைரக்டர் இளன் கூட கவின் நடிக்க போற விஷயத்த எனக்கு சொல்லல அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லியிருக்காரு. ஹரிஷ் கல்யாண் அண்ட் இளன் ரெண்டு பேருமே சேர்ந்து பியார் பிரேமா காதல் மாதிரி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு இப்படி ஸ்டார் படத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை பலரையுமே அதிர்ச்சியில அழுத்தி இருக்கு. கவின் நடிக்க போற விஷயத்த டைரக்டர் இளன் கூட ஹரிஷ் கல்யாண் கிட்ட சொல்லல அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால சர்ச்சையாகி இருக்கு. இதுக்கு டைரக்டர் இளன் ஏதாவது பதில் தருவாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.